ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சஞ்சய்ஸ் கிச்சன். இன்றைக்கி தோன்னு எப்படி ஒரு தக்காளி சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு 6 தக்காளி, ஒரு 350 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம்ஸில் பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 7 வரமிளகா, இந்த ஸ்பூனால் 3/4 ஸ்பூன் சோம்பு. வெங்காயம் இந்த அளவுக்கு மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. எடுத்து வச்சுருக்க தக்காளியை இந்தமாரி ஸ்லைஸாக கட் பண்ணும்போது இந்த ஜூஸ் போகாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சு மூடி வச்சிருங்க. கருவேப்பிலையை கடைசியாக சேர்த்ததும் அந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுத்தையுமே ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சு நம்ம கலரணும் அப்படின்னா நல்லா உதிரியாக வரும். இல்லைனா சாதம் சம்டைம்ஸ் சூடோடு கலரும்போது குழஞ்சிடும். ஸோ நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக்கு, மல்லித்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், இட்லி பொடியில் நெல்லை இட்லி பொடி, நெல்லை எள்ளு இட்லி பொடி, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற பருப்பு பொடி, வேர்க்கடலை சாதப்பொடி, கருவேப்பிலை பொடி, எள்ளு சாதப்பொடி, சாம்பார் பவுடர், ரச பவுடர், அண்ட் அவர் ஃபேவரட் டபுள் தமாக்கா ஃபிஷ் ஃப்ரை. எல்லா ப்ராடக்ட்டுமே ஹோம்மேட் தாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல், கெமிக்கல் எதுவும் இல்லாமல் கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்ஜாய் யுவர் life with our Sanjay's Kitchen products.